வணக்கம்ப்பா. இன்றைக்கி வீட்டிலையே மஞ்சள் பொடி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு உங்களுக்கு வீடியோவாக பதிவு பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது ஒரு 200 கிராம் மஞ்சள் தூள். 2 மாதத்துக்கு வரும், தாராளமாக 2 மாதத்துக்கு வரும். ஏற்கனவே நம்ம மசால் பொடியில் மஞ்சள் போட்டு அரைக்கிறதுனால அது இல்லாத ரெசிபிகளுக்கு தான் நம்ம இந்த மஞ்சளை சேர்த்துப்போம். அதே நேரம் பிள்ளைகளுக்கு ஒரு தடும்பு பிடிச்சாலும் நம்ம அழகாக இதை பாலில் தைரியமாக கலந்து கொடுக்கலாம். பாலில் இதை 2வது சூப்புக்கும் எதுக்குமே சேர்த்துக்கலாம். பாருங்கள், நான் 200 கிராம் மஞ்சளை வெள்ளை மஞ்சளை எடுத்திருக்கேன். இதை நம்ம அப்படியே உடம்புறத்தில் வர்ற மாதிரி போட்டோன்னா மிக்சி பிளேடு உடஞ்சிரும். அப்படி போடாதீங்க. நான் ஒரு இடம் போட்டு பிளேடு 2ஆக போயிடுச்சு. அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, இது மாதிரி பிடிச்சிக்கோங்க. இது மாதிரி பிடிச்சிட்டு நம்ம ஒவ்வொன்றா கொஞ்சம் மெனக்கடணும். அவ்வளோதானே. நம்ம குடும்ப நலத்துக்காக ஹெல்த்துக்காக நம்ம கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. மிஞ்சி போனால் ஒரு 20 நிமிஷம் ஆகும், கூடலாம் ஒரு அரை மணி நேரம் ஆகும். எப்போவாவது ஒரு நாள் தானே இதை அழகாக செய்யலாம். இது நீங்கள் இந்த மாதிரி ஒரு காரி பை வச்சுட்டு அது கீழே நல்ல ஒரு பழைய பெட்ஷீட்டோ மேட்டோ போட்டுக்கோங்க. ஏன்னா டைல்ஸ் உடஞ்சிடக்கூடாது. டைல்ஸோ சிமெண்ட்டோ தர கீழே விட்டுறக்கூடாது. அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. பாருங்கள், இப்போ நான் இந்த மாதிரி பொடிச்சு மிக்சியில் கிரைண்ட் பண்ணுறேன். பாருங்கள், நல்லா பொடி ஆகிட்டு பவுடர் ஆகிட்டு. இது 2 தடவை ஓட்டினா போதும். இது முதல் தடவை. அடுத்து ஒரு தடவை 2வது தடவை போட்டு எடுத்தோன்னா நமக்கு நல்லா எல்லாமே பவுடர் ஆயிரும். இந்த அளவுக்கு தான் கொஞ்சம் தான் கப்பி கிடைக்கும். இந்த பாருங்கள், இவ்வளோதான். இனி இதை ஓட்டினோன்னா ஓடாது. அதனால் இதை நம்ம என்ன செய்யலாம். பாருங்கள், நல்லா பவுடராக இருக்குது. இது கூட மழை காலங்கிறதுனால கொஞ்சம் இதாக இருக்குது. நல்ல வெயில் காலம்னா எல்லாமே பதத்து போயிருக்கு. வீட்டில் இருக்க எல்லா பொருளுமே பதத்து போயிருக்கு. அந்த மீதி மஞ்சளை நீங்கள் ஒரு சின்ன கண்டெய்னரில் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம ஏதாவது ஒரு சூப் போடுவோம் இல்லையா, காய்கறி சூப் ஏதாவது போடும்போது இதை நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் வீணாக்க வேண்டாம். இப்போது இந்த மஞ்சளை நம்ம நல்ல ஒரு கண்டெய்னரில் எடுத்து வச்சுக்கோங்க. இதை நம்ம குழம்பு மஞ்சள் பொடி போடுறதுனால காய்கறிக்கு சேர்த்துக்கலாம், சூப்புக்கு சேர்த்துக்கலாம். பிள்ளைகளுக்கு இந்த மழைக்காலம் பார்த்திங்களா, கோல்டு த்ரோட் இன்ஃபெக்ஷன் வந்தால் நல்ல பாலில் பெப்பரும் இந்த மஞ்சளையும் சேர்த்து கொடுத்தா உடம்புக்கு அவ்வளோ நல்லது. நம்ம குடும்ப நலத்துக்காக கொஞ்சம் நம்ம டயத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாத்துக்கும் நல்லது. நீங்கள் இதை ட்ரை பண்ணிவிட்டு யாராவது ஒருத்தர் எனக்கு என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி யாராவது எனக்கு ஒரு ஃபீட்பேக் கொடுங்க. நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.